உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். திரு விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் அரசு பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய குற்றச்சம்பவங்கள் அசாதாரணமானவையாக அமைந்திருக்கின்றது. ஒரு பெண் காவலரே இத்தகைய குற்றங்களுக்கு இலக்காகி இருக்கிறார். அதே போல சேலம் மாநகர் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக மிகப்பெரிய மோசடியை செய்ததோடு மட்டுமல்லாமல் பாலியல் வணிகத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார். இது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை தருகிறது. இது குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கை பொறுப்பில் வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய கவனம் செலுத்தி இந்த குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே நடைபெறக்கூடிய இந்த குற்றச்சம்பவங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேனி மாவட்டம் தொடர்பாக சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, நம்முடைய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி உடல்நலம் சரியில்லாமல் ஆசிரியர்களிடம் சொல்லியும் கூட சரியான கவனிப்பில்லாததின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இது குறித்து உரிய விசாரணையை பள்ளிக்கல்வித்துறை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுக்கடைகளை 717 மதுக்கடைகளை மூடுவதாக இந்த அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மன்றங்கள் ஒரு அங்கீகரிக்கப்படாத மது பார்களாக பரிமாறக்கூடிய கூடங்களாக மாறி இருக்கின்றது. அந்த பார்கள் எல்லாம் மூடப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சமீபத்தில் இங்குள்ள அரசு மருத்துவமனையில் சுவாச குழாய் தொடர்பான ஒரு சிகிச்சைக்காக வந்த குழந்தைக்கு வேறு ஊசியை செலுத்தி அதன் காரணமாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, பதில் சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய தேனி மாவட்டம் கம்பத்தில் அவசர ஊர்தி சேர்வை தொடங்கவிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் 230க்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இயங்கி வருகிறது. அனைத்து சமூகத்தினர்களுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் இந்த சேவையை பல்லாண்டு காலமாக நாங்கள் நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் நம்முடைய கம்பம் மாநகரில் இன்றைக்கு இன்னொரு புதிய ஆம்புலன்ஸ் சேவையை
அவசர ஊர்தி சேவையை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதாவது மாற்றம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொன்னார்கள். மக்களும் மாற்றம் வரும் என்று எண்ணி வாக்களித்தார்கள். ஆனால் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது. வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல் 4 தொகுதியில் இடைத்தேர்தல் அதற்கடுத்து உள்ளாட்சி உங்களுடைய கூட்டணி சட்டமன்ற இடைத்தேர்தல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் சார்பாக வேட்பாளர்கள் யார் போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் பரப்புரை செய்வோம். மாவட்ட விவசாயிகள் போராட்டம் கேட்டப்ப அமைச்சர் உளவுத்துறை அமைச்சர் விவசாயி போராட்டம் டெல்டா மாவட்டம் காவேரி படுகை பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மன விரக்தியில் இருக்கின்றார்கள். குறுவைக்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பும் கூட விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரவில்லை. அது மட்டுமல்ல, காவேரி நீர் வரவில்லை, மேகதாது பகுதியில் அணை கட்டுவோம் என்று கர்நாடகம் சொல்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக வலுவாக காவேரியின் நம்முடைய உரிமைகளுக்காக நெஞ்சு நிமிர்த்தி போராட்டங்களை நடத்தும், சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றும் ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு காவேரி நடுவர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இன்றைக்கு மேகதாதுவிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத ஒரு சூழல்ல குறுவை சாகுபதியை செய்வதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. காவேரி படுகை பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகள் ஒரு பெரிய கவலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு தாவைக்க அரசுல காங்கிரஸ் கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. கர்நாடகத்தை காங்கிரஸ் தான் ஆட்சி செய்கிறது. ஆனால் எந்த ஒரு அழுத்தமும் தமிழ்நாடு அரசு இது குறித்து கொடுக்காதது விவசாயிகளுக்கு நான் முதலிலே குறிப்பிட்டது போல மாற்றம் வேண்டும் என்று எண்ணி வாக்களித்தவர்கள் இன்று பெரும் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். நடிகர் ராகவா லாரன்ஸ் விரைவில் அரசியல் கருத்து கேட்கிறாரு. தொடர்ந்து ஒவ்வொரு நடிகர்களும் அரசியல் இறங்கி வராங்க. இதை பற்றி நான் உங்களுடைய அதாவது பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கலாம், மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கலாம், பொறியியல் கல்லூரியில் சேர்க்கலாம் என்ற நிலை மாறி பிள்ளைகளை நடிப்பு கல்லூரியில் சேர்த்தவர்கள் நடிகர்களானால் முதலமைச்சராக கூட ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் வேகமாக பரவி வருதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. நன்றி. திமுக கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லீம் பாத்தீங்கன்னா அவ்வளவு திமுக தலைவர்கள் தமிழர் தலைசால் விருதெல்லாம் கொடுத்து பெருமைப்படுத்தினாரு. அவருடைய நிலைப்பாடை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திமுக அரசு கடந்த காலங்களில் இருந்த தமிழ்நாடு அரசுகள் செய்யாத பலவற்றை உறுதியாக செய்தது. உதாரணமாக சொல்லணும்னா, முதலமைச்சராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் தமிழ்நாட்டில் 2024 ஜனவரியில் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களை எல்லாம் அழைத்து உங்களுடைய குறைகள் என்ன என்பதை கேட்டறிந்தார். அதற்கு அடுத்து சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பினர்களையும் அழைத்து உங்களுடைய குறைகள் என்ன என்று கேட்டறிந்தார். அதன் இறுதியில் சொந்த நிலத்தில் பள்ளிவாசல்கள் அல்லது தேவாலயங்கள் கட்டுவதற்கு இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்கி
அதற்கான அரசாணையை பிறப்பித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. அதே போல இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், அதர்ஸ், அதாவது முற்பட்டோர் என்று வகைப்படுத்தப்பட்டார்கள். இது குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசினேன். என்னிடம் விவரத்தை பெற்று இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களை பிசிஎம் என்று வகைப்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்று அப்படியான ஒரு வகைப்படுத்துதலை செய்தது தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. ஒன்றிய அரசு வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்காக, வக்ஃபினுடைய நிலையை மாற்றுவதற்காக வக்ஃபு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தபோது அதை வலிமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தது திமுக. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது திமுக. தமிழ்நாட்டின் வீதிகளிலே வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது திமுக. இப்படியான ஒரு சிறப்பான கூட்டணியில் நன்றியுடன் நாங்கள் தொடருகிறோம்.